உன்னதத்தின் தேவன் அவர் மாத்திரம்தான். நம்மோடு கூடவே எப்பொழுதும் ஜீவிக்கிற தேவனாய் அவங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்க. மேலான அன்பும் கிருபையும் அவரிடத்திலிருந்து நமக்கு பெரிய புயல் காற்று மழை வருவது போல அந்த அன்பும் கிருபையும் அவருடைய கரங்களிலிருந்து நமக்கு எப்பொழுதும் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? பெய்து கொண்டே இருக்கிறது. நாம் எப்பொழுதும் அதில் நனைந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். அந்த அன்பும் கிருபையும் நம்மை நனைத்து கொண்டு இருக்கும் பொழுது எந்த விதமான துன்பங்களும் இடர்பாடுகளும் நமக்குள்ளே வராது. அப்படிதானே? மழையில் புதுசாக மழை வரும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ரொம்ப சூட்டு வெயிலில் இருந்துட்டு மழையில் நனையதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். நிறைய பேர் அப்படி உண்டு. அப்படிதானே? ஆனால் தொடர்ந்து மழை பெய்யும்போது நமக்கே ஒரு எரிச்சல் வந்துடும். என்ன மழை பெய்யுது? ஆனால் ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே எப்போ இருக்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் நமக்கு. அப்படி தானே? அந்த மழை போல் தேவன் நம்மை ஸ்பர்சிக்க பண்ணி அப்படியே நனைத்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் நம்மளுடைய ஜீவிதமானது தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. அவர் நம்மை ஆசீர்வாதமாய் அரவணைப்போடு பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அப்படியான தேவனை தொழுது கொள்வதற்கு நமக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த தேசத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது ஆனந்தமாயும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆலயத்தில் வந்து தேவனை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்மளுடைய விசுவாசத்தில் நமக்கு காணப்பட வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை குறித்து நாம் பிறருக்கு எடுத்துரைப்பது. அப்படிதானே? நற்செய்திகளை பிறருக்கு தெரிவிப்பது. ஏன் இந்த நற்செய்தி தெரிவிக்கப்பட வேண்டும்? முதலாவது நற்செய்தி வேதத்தில் வாசித்தின் பிரகாரம் முதலாவது நற்செய்தி யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? மேய்ப்பர்களுக்கு. கல்ல இல்லையா? தேவதூதன் வந்து சொன்னான். அப்படிதானே? உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நமக்கு நற்செய்தி என்ன? அது தேவன் இந்த உலகத்தில் இரட்சகராய் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? நமக்குரிய நற்செய்தி நாம் என்ன செய்யணும்? நற்செய்தி நமக்கு என்ன? கல்ல இல்லையா? ஆமை. ஆண்டவருடைய அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரஜாதி மக்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கு அறியாதவர்களுக்கும் நாம் அறிவிக்க கடமைப்பட்டவர்கள். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்படியான தேவனை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் பாடி மகிழ்த்து அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். அது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. கர்த்தர் அவர் இந்த சங்கீதமானவர் இந்த பாடலை பாடி அவரை துதித்து மேன்மைப்படுத்தும். அவருங்கள் சங்கீதமானவர், செலவுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவருங்கள் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் மற்றும் தேவனவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவனவரே, நேதிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், நேதிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், கேட்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, கேட்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, அவர் எங்கள் சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேரே நாமத்தினார், இருதயம் ஒரு அவர் நடுவில், நாமத்தினார் இருதயம் ஒரு
குறைகளை கேட்பவர் தேவன். நம்ம எல்லாருமே குறைகளோடு இருப்போம். நமக்கு வேண்டுதல்கள் கண்டிப்பாக நம்ம ஆண்டவர்கிட்ட இல்லாமல் இருக்காது. அதையெல்லாம் கேட்டு நமக்கு நிவர்த்தி செய்கிறவர் நம் தேவன் ஒருவர் தான். யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு ஓடி என்ன செய்கிறாரு? ஒளிந்து போகிறாரு, பயந்து போகிறாரு. ஏசா என்ன சொன்னார்? நான் அவனை கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்லி, கூட பிறந்த சகோதரன். ஆனால் ஏசா மோசமான ஆளும் கிடையாது, நல்லவர் தான். எதுக்காக அந்த வார்த்தையை அவர் சொல்ல காரணம் என்ன? தனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தனக்கு தெரியாமல் என்ன செஞ்சார்? அப்பாக்கிட்ட போய் பெற்றுக்கொண்டதுனால். அதனால் ஏமாத்து. அதனால் யாக்கோபுக்கு இன்னொரு பேரும் உண்டு, அப்படி தானே? அப்படி போகிற இடத்துல யாக்கோபு தேவனை காண்கிறார். அந்த தேவனை மகிமைப்படுத்தி அந்த பாடலை நாம் பாடுவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா என்கிற பாடலை பாடி அவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். இல்லையா? கனப்ப
ஆசீர்வாதத்தின் வாசல் நம்மளுடைய சபையாய் நமக்கு இந்த தேசத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படி தானே? எப்படி யாக்கோபுக்கு தேவன் ஒரு பெத்தேல் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தேவன் இந்த தேசத்திலே நமக்கு ஒரு சபையை அவருடைய கரத்தின் மூலமாய் நம்மை தந்து ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் சங்கீதம் சகோதரி மோனிசா அவர்கள் நடத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 62ஆம் சங்கீதம். இதில் ஃபர்ஸ்ட் வசனம், தேவனே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும் என்பது. இதில் நம்ம எவ்வளோ பொறுமையாக தேவனிடத்தில் காத்திருக்கணும், நம்ம எப்படி அடங்கி இருக்கணும் அப்படின்றத பற்றி இந்த 62ஆம் சங்கீதம் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த வசனத்தில், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. தாவீது எதிரிகளால் சவுலால் அவர் நிறைய துரத்தப்பட்டு கஷ்டப்பட்ட காலங்களில் அவர் தஞ்சமடைந்த இடம் பார்த்தோன்னா பெரிய காடு, மழை, ஒரு உயர்ந்த அரணா இருக்குது. அதனால தான் எஸ்ஸப்பா எப்படி சொல்கிறாருன்னா, என் கண்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அந்த மாதிரி தஞ்சமடைந்த இடங்கள்னு பார்த்தோன்னா அதுலாம் குகை, மோவாப் தேசம், ஆரேத் காடு, கேகிலா பட்டணம், மாகோன் வனாந்திரம், என்கேதி வனாந்திரம், பாரான் வனாந்திரம், சீப் வனாந்திரம், சிக்லாக் நகரம், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அவர் அவருக்கான ஒரு பாதுகாப்பை தேடிக்கொண்டாரு. அதனால தான் அவர் தனக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அவர் சொல்கிறாரு, அவர் தேவன் எப்படி இருக்காருன்னா ஒரு கண்மலை. அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவர் குறிப்பிடுகிறதா இருக்குது. இந்த மாதிரி வார்த்தை எதை குறிப்பிடுதுன்னா, தேவன் பலம் உள்ளவர், அவர் பராக்கிரம் உள்ளவர் என்பதை இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைச்சா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பா இருப்பீங்க அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. அவனோட மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். தன்னோட வாயினால் என்ன பண்ணுகிறார்களா இருக்காங்கன்னா சபிக்கிறாங்க. உள்ளத்துல அவங்களோட நல்ல விதமா அவங்களுக்குள்ள இல்லை. அவங்க வெளிப்படுத்துற காரியமானது நல்லதா இருக்கலாம், ஆனா அவங்க மனசுக்குள்ள எப்படி இருக்காங்கன்னா, அவங்களோட இருதயமானது சுத்தமுள்ளதா இல்லாமல் சபிக்கிறவர்களா இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்கு. என் ஆத்துமா தேவனே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். திரும்ப திரும்ப தேவன் சொல்றாரு. இந்த வசனத்துல நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா 60ஆம் சங்கீதம் 61, 62, 63, 64 இதுல எல்லாத்துலயும் அவர் என் தேவனே தேவனே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவருக்கு பிரச்சனை எதுவா இருந்தாலும் அவரோட சொல்யூஷனும் அவரோட ப்ரையாரிட்டி எதுவா இருந்ததுன்னா தேவனை நோக்கி இருந்தது. நமக்கும் அதே மாதிரி தான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளோட சொல்யூஷன் தேவன் கிட்ட தேடணும் அப்படின்றத. அவர் எந்த பிரச்சனையா இருக்கலாம், அவருக்கு இல்லாத பிரச்சனை இல்லை. அவர் சவுல் மன்னனால கொலை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வகை தேடிய காலங்கள்ல அவர் பெரிய காடு இந்த மாதிரி ஒளிந்திருக்கும் போது அவருக்கு ஃபுட்டோ அவருக்கு கிடைக்க வேண்டிய தேவைகளோ ஈஸியா கிடைச்சிருக்காது. அவர் கஷ்டப்பட்டிருப்பார் இல்லையா? அந்த நேரங்கள்ல எல்லாத்துலயும் தேவனை நோக்கி அவர் பார்க்கிறவரா இருந்திருக்காரு. அதனாலதான் என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது அப்படின்றத அவர் அழுத்தமா சொல்லியிருக்காரு. ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க, ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கு. இதுல சேலா அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. 2 இடத்துல சேலா அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனத்திலையும் 8வது வசனத்திலையும் சேலா அப்படின்றதுக்கு மீனிங் யாருக்காவது தெரியுமா? நம்ம நிறுத்தி நிதானமா அதை வாசிக்கணும் அப்படின்றது தான். அதுல தேவன் நமக்கு என்ன வெளிப்படுத்திருக்காரு அதை நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கும் போது அவர் உங்களுக்கான நோக்கத்தை என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்துவாரு அப்படின்றது தான் அந்த சேலா அப்படின்றது. இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது தேவனுக்குள்ள நம்ம அமைதியா அடங்கி இருக்கணும் அப்படின்றது தான் இதோட மெயினா சொல்லப்பட்டிருக்கு. இதுல நம்ம பைபிள்ல பார்க்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12, 1-3 வரை யாராவது வாசிங்களேன்.
இதில் 3 பேரை பற்றி பார்க்க போகிறோம். ஆபிரகாம், சாராள், அப்புறம் ஆகார். இந்த 3 பேரை பற்றி தான் எசப்பா வந்து இதில் வெளிப்படுத்திருக்காரு. இதில் ஃபர்ஸ்ட்டாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. நீ உன்னோட இனத்தையும் உன்னோட வீட்டு உன்னோட தேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு என்ன பண்ணணும், நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணுவேன் அப்படி நீ என்னை விட்டுட்டு போனால் எனக்கு கீழ்ப்படிஞ்சா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள என்ன பண்ணுனா ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்றது. இதுலயே வந்து ஆதியாகமம் 16 அதில் 1 அந்த வசனம் 16ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே ஆகாரை பற்றி தான் குறிப்பிட்டிருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாமல் இருந்திருக்கும். அதை வந்து ஒருவேளை சாராள் வந்து பிலீவ் பண்ணியிருந்தா ஏசப்பா வந்து எனக்கு கொடுப்பாங்க, ஏன்னா வாக்குத்தத்தத்தை முன்னாடியே கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ அவங்க பிலீவ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அமைதியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி அவங்க இல்லாமல் ஆகாரை வந்து ஆபிரகாமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதன் மூலியமாக அவங்க வந்து கர்ப்பவதி ஆவாங்க. கர்ப்பவதி ஆனாங்க. ஒரு ஆகார் வந்து ஒரு அடிமை பெண், எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிமை பெண் என்று பாராமல் சாரால் என்ன பண்ணுவாங்கன்னா ஆகாரை ஆபிரகாமுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அதை நினச்சி கூட பார்க்காம சாராலை வந்து என்னவா நினைப்பாங்க, ஒரு அற்பமாய் நினைப்பாங்க. அந்த அற்பமாய் நினைத்ததின் காரணமாக அவங்க வந்து சாரால் வந்து ரொம்ப மனசஞ்சலப்பட்டு அவங்கள கடினமாக நடத்துவாங்க. அந்த கடினமாக நடத்துனதுனால என்ன பண்ணுவாங்கன்னா ஆகார் அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போவாங்க. 8ஆம் வசனம் யாராவது வாசிங்களேன். கடினமாக நடத்ததுனால ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்து ஓடி போகிறாங்க. அப்போ கர்த்தரோட தூதனானவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாராயின் அடிமை பெண்ணாகிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு. இது தேவனிடத்தில் வெளிப்பட்ட ஒரு வார்த்தை தானே. இது வந்து இப்போது ஒரு டாக்டரே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட அப்பா வந்து ஒரு டிரைவராக இருந்திருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவர் ஒரு பொசிஷனில் இருக்காரு, அவரை பார்த்து நீங்கள் டிரைவரோட பையன் தானே அப்படின்னு நம்ம சொன்னால் அவருக்கு பிடிக்காது. ஒரு தாழ்வான நிலையிலிருந்து வந்தவங்களை அவங்கள அட்ரஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஆனால் எஸ்ஸப்பா அந்த தூதனானவர் வந்து அவங்கள என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. ஏன் அவங்கள வந்து அடிமை பெண்ணுன்னு குறிப்பிடணும், ஏன் குறிப்பிட்டிருக்காருன்னா அவங்க வந்து சாரால வந்து அற்பமாக எண்ணியிருப்பாங்க. அதன் காரணமாக தான் நீ இந்த இடத்துல இருந்து வந்திருக்க, ஒரு அடிமை பெண்ணா நீ இந்த இடத்துல இருந்து நீ வந்திருக்க அப்படின்றது. இப்போ சாரால் வந்து ஒரு சுதந்திரமானவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஆபிரகாமுக்கு உரியது எல்லாமே சாராளுக்கு உரியது. பட் ஆனால் அடிமை பெண்ணுக்கு அப்படி கிடையாது இல்லையா. ஆனால் அவங்க வந்து எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வச்சுட்டு சாரால் வந்து ஆகாரை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. தான் இந்த இடத்துல இருந்து வந்த அப்படின்றத அவங்க மறந்து போயிருப்பாங்க. அதுக்காக நெக்ஸ்ட் வசனம் யாராவது வாசிங்களே, 9வது வசனம். இந்த இடத்துல தேவன் என்ன சொல்றாரு, நீ வந்து உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு, அமைதியாயிரு. உனக்கு வந்து நீ கர்ப்பமா இருக்கன்னு எனக்கு தெரியும், உன்னோட சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீ என்ன பண்ணணும், அமைதியா இருக்கணும், உனக்கான காலம் வந்து இன்னும் இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஆகார் வந்து தேவனோட கட்டளைக்கு என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படிவாங்க. ஆகார் வந்து கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. சாராள் வந்து விசுவாசிக்காம ஆகாரை வந்து ஆபிரகாமுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணும்போது ஆபிரகாம் அந்த இடத்துல மறுத்திருக்கலாம் இல்லையா, எனக்கு வேண்டாம், ஏன்னா தேவன் முன்னாடி எனக்கு என்ன கொடுத்துட்டாரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் அதையும் அவர் வந்து சாரால் அது ஏசப்பாவை விசுவாசிக்காம இல்லை, சாரால் சொன்னாங்க அப்படின்றத அவர் மறுதளிக்காம ஏற்றுக்கிட்டாரு. இந்த 3 காரியங்களில் பார்க்கலாம். இதில் 17-18 இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம் பண்ணிதனை கொண்டு 20வது வசனத்தில் இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. ஆபிரகாமுக்கு சொன்னதின் நிமித்தமே இஸ்மவேலை வந்து அவங்களோட சந்ததியை வந்து என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பாரு. அதனால தான் நானும் நீங்களும் கூட இந்த இடத்துல வேலை பார்க்குறோம். அந்த ஆசீர்வாதத்தை தான் நமக்கு ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு, பகிர்ந்தளிக்க கூடியவராக இருக்காரு.
நம்ம வந்து தேவனிடத்துல நமக்கு ஏற்ற காலத்துல தேவன் கொடுக்கும்படியாக நம்ம அவரோட கைக்குள்ள என்ன பண்ணிருக்கணும்னா அடங்கி இருக்கிறவர்களா இருக்கணும் அப்படின்றத இது உணர்த்தக்கூடியதா இருக்கு. தேவன் வந்து ஆகாருக்கும் அவங்களோட சந்ததிக்கும் ஆசீர்வதித்த போலதான் பின்னாடி என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆபிரகாமுக்கும் குழந்தைய கொடுத்து அவங்களையும் ஆசீர்வாதமா அவங்கள பெரிய ஜாதியா ஆக்கியிருப்பாரு. அதை பத்தி தான் நம்ம தேவனுக்குள்ள எப்படி இருக்கணும்னா அமைதியா இருக்கணும், அடங்கி இருக்கணும் அப்படின்றத இது வந்து குறிப்பிடக்கூடியதா இருக்கு. 9வது வசனம் சங்கீதம் 62ல கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் என்ன பண்ணவங்க லேசானவர்களா இருக்காங்க அப்படின்றது. இப்போ கீழ்மக்கள் மாயை அப்படின்னா இப்போ இல்லாதவங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா யாருக்காவது? அவங்களால பண்ண முடியாது. அதே மாதிரி மேன்மக்கள் வந்து பொய்யா இருக்கிறதுனால அவங்களும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரே தராசுல நிறுத்தும் போது மாயை காட்டிலும் எப்படி இருக்காங்க? இவங்க 2 பேரும் ரொம்ப லேசானவங்களா இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வசனம் குறிப்பிட்டிருக்கு. கொடுமையை வந்து நம்பாதிருங்கள், கொள்ளையினால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பெருமை பாராட்டாதீங்க, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை வந்து அதன் மேலே நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்றது. நமக்கு ஒரு ஐஸ்வர்யம் வருது அப்படின்றதுக்காக நம்மளோட இருதயத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா அதன் மேலே நம்ம பறக்க விடக்கூடாது அப்படின்றது தான். 12ஆம் வசனம் கிருபை உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர் அப்படின்றாரு. நம்ம எப்படி இருக்கமோ அந்த செய்கைக்கு தக்கதாக தேவன் என்ன பண்றாருன்னா பலன் கொடுக்கிறவரா இருக்காரு. இதே மாதிரி தான் ஆகார் வந்து கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. கீழ்ப்படிஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. கீழ்ப்படியாம போனதுனால இப்போ ஆகார் வந்து வனாந்தரத்துக்கு போனப்ப ஆபிரகாம் என்ன பட்டார்னா ரொம்ப சஞ்சலப்பட்டிருப்பார். தன்னோட மனைவியும் தன்னோட பிள்ளையும் வனாந்தரத்துக்கு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசஞ்சலப்பட்டிருக்காரு. இது வந்து ஒரு தலைமுறைக்கு ஒரு பெரிய தாக்கத்தை வந்து அது ஏற்படுத்தக்கூடியதா இருந்தது. அதனால தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்ம எஸ்ஸப்பா நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம ஏற்று நம்ம வந்து அமைதியா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் வந்து ஏற்ற காலத்துல நம்ம உயர்த்துவார். சங்கீதத்தை கொடுத்த சகோதரிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியாய் இந்த லாஸ்ட் வீக் வந்து விமென்ஸ் ரீட்ரீட் அப்படி தானே பெண்களுடைய சிறப்பு ஆராதனையாய் நடைபெற்றது. அதன் பின்பு இந்த மாதம் முழுவதும் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட மாதமாய் ஆராதனை முழுவதும் பெண்களுக்காக கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு எல்லோருமே அதில் மகிழ்ச்சியாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாகங்களை ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாலெல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு சங்கீதத்தை இடையில் ஒரு பைபிள் வாசிங்க அப்படின்னு சொன்னால் கூட பயப்படுவாங்க. இப்போவும் இப்படி பெண்கள் சைடு அப்படி யாரும் பயப்படுறது மாதிரி தெரியல. எதனாலும் நாங்கள் முன்னால் வந்து நடத்துகிறோம் என்று சொல்லி அவர்கள் தங்களை தாழ்மையாக ஒப்பு கொடுக்குறாங்க. ஆண்கள் சைடில் அதே மாதிரி ரீட்ரீட் வைக்கணும்னு வச்சா அப்படி எல்லோரும் முன்னால் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கர்த்தர் வருகிற நாட்களிலே ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். காலையில் நான் ஒரு சகோதரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ யாருன்னு அவங்க எப்போ யூஸ்வலாக கேட்குறது மாதிரி மெசேஜ் எல்லாம் யார் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அப்போ நான் சகோதரங்கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க அதெல்லாம் கரெக்டாக செய்கிறாங்க, சமையலுக்கு மட்டும் யாரும் வரமாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் வருவாங்க பிரதர், வருகிற நாட்களில் அவங்கள இந்த மாதம் முழுவதும் பெண்களுக்காக சபை ஒதுக்கப்பட்டதா, சபையினுடைய ஆராதனை நிகழ்ச்சிகளும் எல்லாமே பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டது. அதனால் வருகிற வாரத்தில் சமையலும் பெண்களுக்காக கொடுக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அல்லேலூயா. தேவன் ஆசீர்வாதமாக எப்படியாய் வழி நடத்துவார். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் முழுவதுமாக, அதாவது 10ஆம் வசனத்துக்கு பிறகு 31 வசனங்கள் வரை நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெண்களை பற்றி அதில் மிகவும் புகழ்ச்சியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. பெண்கள் ஒரு உழைப்பாளி, கர்த்தருக்கு மொத்தத்தில் ஒரு சுருக்கமாக நல்ல உழைப்பாளிகள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், இரக்கம் மிகுந்தவர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாய் அவர்கள் இருப்பாங்க. அப்படி தானே? பெண் காலையில் எவ்வளோதான் வேலை இருந்தாலும், ஆம்பளைக்கு ஈக்குவலாக வேலை இருக்கும், அவங்களுக்கு 8 மணி நேரம் வேலை இருந்தாலும் சமையல் கட்டுக்குன்னு போகிற முதலாளி யாராக இருக்கும்? பெண்களாக தான் இருக்கும். அப்போ அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதம் அந்த இடத்துலேருந்தே தொடங்குது. அப்படின்னா தான் பிள்ளைங்க எழுந்திரிச்சு காலையில் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதுக்கு அவர்களும் ஆயத்தமாவாங்க. அதனால் பெண்கள் வந்து ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அதற்கு மேலாக இந்த தேசத்தில் நம்மளுடைய சபைக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். தேவன் அவர்களை இன்னும் மென்மேல் கிருபையாயும் ஆசீர்வாதமாயும் வழி நடத்துவாராக. இப்பொழுதும் நம்மளுடைய துதிய ஆராதனை நடத்துவதற்கு சகோதரி தரணி அவர்கள் நாள் வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படியாக வேதத்தில் பார்க்கிறோம், நான் உனக்கு ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று பார்க்கிறோம். எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாயை திறந்து அப்பா ஸ்தோத்திரம் துதி முழக்கமிடுங்க. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் கூட தேவனுக்கு நன்றி செலுத்தவும் அவருடைய பிரசன்னத்தை நினைவு கூறவும் பலிபீடங்களை கட்டினார்கள் என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலோ நம்முடைய இருதயமே தேவன் தங்கும் பலிபீடம், நாம் செலுத்தும் துதியே அவருக்கு உகந்த பலி என்று பார்க்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் இயற்கையிலே நல்ல தேவன், நமக்கு எப்பொழுதுமே நன்மை செய்கிற தேவன். அவர் நமக்கு தீமையை செய்கிறவர் அல்ல. எல்லோரும் அதை ருசித்து பார்த்து இந்த இடத்துலையும் கூட ஸ்தோத்திர பலியினால் அவளை சந்தோஷப்படுத்துவோம். நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே அவர் நன்மை செய்கிறவர் என்றது அறிந்திருக்கிறோம். நாம் இந்த வேளையிலும் கூட அவருக்கு நல்ல துதி முழக்கத்தை இட்டு அவரை சந்தோஷப்படுத்தி நாமும் கூட ஒரு மன சந்தோஷத்தை அடைய கர்த்தர் தாமே கிருபை பாராட்டுவாராக. தேவன் நம் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி எண்ணி நாம் இந்த வேளையிலும் கூட பாடுவோம். மனதோடு விசுவாசித்து அப்பா இந்த வேளையிலும் கூட உங்களை துதிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லோரும் கூட ஒரு மனமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுடைய சுய பலத்தை நம்பி நாங்கள் தோற்று போன நாட்கள் போதும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்று ஆண்டவரே என்னால் ஒன்றும் ஆகாது, ஆனால் உம்மால் எல்லாம் கூடும் என்று நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்திலே நம்மை கொடுத்து ஆண்டவரே ஏசப்பா அவருடைய அனுகிரகத்தை கேட்போம் அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் மத்தியில் இருந்து நம்மளை பேர் சொல்லி அழைத்தார். இந்த பூமியிலே வாழும் நாட்கள் கொஞ்சம் காலம்தான். இந்த ஆயுசு நாட்கள் எல்லாம் உமக்காக ஓட எங்களை தகுதிப்படுத்தும் அப்பா. எங்களை உமது கரத்திலே ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம். அனைவரும் சேர்ந்து அனுதினமும் உம்மில் நாள் வளர்ந்திடவே என்ற பாடலை கூடி பாடுவோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால்
வாயிலிருந்து புறப்படுறதான வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம். அனுதினமும் உம்மை நோக்கி நாங்கள் துதிக்க எங்களுக்கு நீர் கிருபை தரப்போற தயவுக்காக அப்பா எங்களை தகுதிப்படுத்துங்க. இந்த வேளையிலையும் கூட எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த உலகம் உங்களை நிராகரித்திருக்கலாம், யாரும் உங்களை மதிக்கவில்லை என்று நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் உங்களுடைய பெற்றோர் அறிவதற்கு முன்பே, இந்த உலகத்தின் பூமியின் கண்கள் பார்ப்பதற்கு முன்பாகவே தேவன் உங்களை கண்டார், உங்களை பெயர் சொல்லி அழைத்தார். நீங்கள் தேவனுடைய வெளியேற பெற்ற பிள்ளை என்ற விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி துதியுங்கள். அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்படியாக வேதம் சொல்லுகிறது, என் தாயின் கர்ப்பத்தில் முதல் என்னை பிரித்தெடுத்த தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் நீங்க அப்பா. ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஸ்தோத்திர பலியை ஏறிடுங்க. ஸ்தோத்திரம். கண்களை மூடி எல்லோரும் ஸ்தோத்திர பலியை சொல்லுங்க. எல்லோரும் 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 ஒரு மனதாய் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் முழக்கமிடுங்க. அப்பா ஸ்தோத்திரம். நம்மை சிருஷ்டித்த தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்பா அதற்கு நன்றி உள்ளவர்களாக ஸ்தோத்திர பலியிடுவோம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு முன்பே யாரும் எங்களை கண்டிடாத அந்த தாயின் இருண்ட கர்ப்பத்தில் எங்களை அழியாமல் காத்து கொண்டிரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா எத்தனையோ ஆபத்திலிருந்து எங்களை கலையாமல் காத்து குறைவின்றி பிறக்க செய்திரே. அன்று முதல் இன்று வரை எங்களை உங்கள் தோள்களில் பத்திரமாய் சுமந்து கொண்டிருக்கிறீரே. அப்பா ஸ்தோத்திரம். எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒருமனதாய் என் தாய் உருவாகும் முன்னே அந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை பாடுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் தாய் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்வு முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்வு முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. தாய் உருவாகும் முன்னே என் பெருமை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்துக் கொண்டேன், கலையாமல் காத்துக் கொண்டேன், குறைவின்றி பிறக்க செய்தேன், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்துக் கொண்டேன், கலையாமல் காத்துக் கொண்டேன், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை.
போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுக்கு வேற ஆசையே இல்லப்பா. நீங்க மாத்திரம் போதும் அப்பா. இந்த உலகத்துல அப்பா உம்மை அண்டிக் கொண்டு வாழ்கிறதான வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே அப்பா. ஸ்தோத்திரம், மற்றவர்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை நீங்க எங்கள் வாழ்வில கொடுத்துறீங்க. அதுக்காக கொடுத்திருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கண்களை மூடி கர்த்தரை தொழுது கொள்வோம் அப்பா. நன்றி செலுத்துவோம். அவர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துவோம் அப்பா. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடைசியிலே போய் தங்கியிருந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை வழி நடத்து, உமது வலது கை என்னை பிடிக்கும் என்று சங்கீதத்துல பார்க்கிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் எங்கே சென்றாலும் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வர தயவுக்காக இந்த வேளையிலும் முழு மனதோடு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசன்னம் என்பது நாம் தப்பித்து ஓட முடியாத ஒன்று. நாம் எங்கே சென்றாலும் அவருடைய கண்கள் நம்மை காண்கிறது. இந்த உலகம் தரும் சமாதானம் தற்காலிகமானது. ஆனால் நம் இயேசுவின் பிரசன்னத்தில் மட்டுமே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. ஆண்டவரே, உம்மை விட்டு நான் எங்கே போவேன் அப்பா? நீர் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்பா என்று அப்பா, இந்த நீர் இல்லாமல் எங்களால் வாழவே முடியாது என்று சொல்லி எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு என்று எல்லோரும் ஒரு மனதாய் இந்த பாடலை பாடுவோம். கர்த்தரை தொழுது கொள்வோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயமே இல்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள
தகப்பனே சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு பயமில்லையே. என் தகப்பனே சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். தனிமையும் வெறுமையும் துணையானாலும், பயங்களும் கலக்கங்களும் உன்னை சூழ்ந்தாலும், தனிமையும் வெறுமையும் துணையானாலும், பயங்களும் கலக்கங்களும் உன்னை சூழ்ந்தாலும், உள்ளங்கையில் வரைந்தென்னை சுமந்திடுவீரே. மார்போடு சேர்த்து என்னை அணைத்திடுவீரே. உள்ளங்கையில் வரைந்தென்னை சுமந்திடுவீரே. மார்போடு சேர்த்து என்னை அணைத்திடுவீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பனே சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பனே சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பனே சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பனே சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பனே சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், 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 நீங்க போதும். அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பனே சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பனே சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கைக்கு போதும் அப்பா. இந்த பாடல் மூலமாய் உங்களை துதித்தோமே அப்பா, ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே எங்களுக்கு போதும். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் தாமே எங்களை சூழ்ந்து கொள்ளணும். எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய அனுகிரகமும் எப்பொழுதும் உம்முடைய கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த வாரம் முழுவதும் எங்களை நீர் பாதுகாக்க போற தயவுக்காக நன்றி பாராட்டுகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட, இந்த துதி ஆராதனையிலும் கூட உம்முடைய சமூகத்துல நாங்கள் கொஞ்ச நேரம் உங்களை துதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக கூடான கொடி நன்றி செலுத்துகிறோம். நீங்க இங்க அசைவு ஆடி இருப்பீங்க, இங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்ற முழு விசுவாசத்தோடு நாங்கள் நம்புகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட நீங்கள் எங்கள் மத்தியில இறங்கின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் முழுக்க வழி நடத்துங்க, நீரே பொறுப்பெடுத்து பாதுகாத்து கொண்டு அப்பா. இந்த துதியின் வேலை கொடுத்த தயவுக்காக கூடான கொடி நன்றி செலுத்துகிறோம். மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த சிறிய ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். துதி ஆராதனை எடுத்த சகோதரிக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதலில் சொன்னதன் பிரகாரம் நற்செய்தி அறிவிப்பது என்பது நம் மேல் விழுந்த கடமை. நற்செய்தி அப்படின்னா அந்த வார்த்தைகளை மாத்திரமல்ல சொல்லுவது, எல்லாமே ஆண்டவருக்காக நாம் என்னென்ன செய்கிறோமோ அதற்காக ஆலயத்தில் செய்யக்கூடிய எல்லா காரியமே அது நற்செய்தியாக இருக்கும் என்று இருக்கணும். தேவன் அதிலே பிரியப்படுகிறவராக இருக்கிறார். ஒரு சபை ஆராதனை கூட்டம் இப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு வெளியரங்கமான இடத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது நம்ம ஊர்லெலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மைக் செட்டு குழாய் இதெல்லாம் வச்சு
ரொம்ப ஆடம்பரமாக வச்சு நடத்துவாங்க. அதுலேயும் ரோமன் கேத்தலிக் அந்த சபையை சார்ந்த அந்த திருவிழாலாம் நடக்கிறது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துவாங்க. அப்போது அன்றைய ஒரு நாளில் ஒரு வார்த்தை குறித்து அதனுடைய தலைமை போதகர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரர் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது வார்த்தையில் அவருடைய அந்த வசனத்தில் அந்த வார்த்தையானது வருகிறது. இறை அன்பு நம்மோடு கூடவே வர வேண்டும், இறை அன்பு இந்த இடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி அதற்காக நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இறை அன்பு என்கிற வார்த்தை மீண்டும் மீண்டுமாய் அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிற நேரத்திலே அந்த இடத்துல என்ன செய்து அந்த மின்சாரம் கரண்டு துண்டிக்கப்பட்டு அந்த இடத்துல போயிடுது. சிறிது நேரம் கழித்து அந்த வார்த்தைகள் எல்லாம் முடிந்து எல்லோரும் சென்று விடுகிறார்கள். எல்லோரும் அமைதியாக அப்படி இருக்கிறாங்க. அந்த கரண்டு வந்ததுக்கப்புறமா அந்த மைக் செட்டுக்காரர் ஓடி வந்து, அவர் ஒரு இந்து சகோதரன், அவருக்கு தெரியாது. அவர் வந்து உடனே அந்த மைக் செட்டெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு மைக்கை பிடிச்ச உடனே முதல் வார்த்தை அவர் சொன்னது, இறை அன்பு எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி. பாருங்கள், ஒரு சகோதரனுக்கு, அவர் ஒரு இந்து சகோதரன், அப்போது அந்த வார்த்தை எவ்வளவு கவனமாய் அவர் கேட்டுக்கொண்டு இருந்தால், அவர் ஏனோதான் என்று இருக்கவில்லை. பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த இறையன்பு என்கிற வார்த்தை மட்டும் அவருக்கு தெரியுது. ஆனால் அவர் அந்த வார்த்தையை முழுவதுமாய் கடைபிடிக்காமல் என்ன செஞ்சிட்டாரு, இறையன்பு எங்கே இருந்தாலும் உடனடியாக நீங்கள் மேலிடத்திற்கு மேடைக்கு வருமாறு நம்மளுடைய ஃபாதர், அதாவது நீங்கள் நம்ம சாமியார் அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில், போதகர் அழைக்கிறார் என்று சொல்லி அவ்வளவு கவனமாய் அவர் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அந்த வார்த்தையானது கவனத்தை கேட்கக்கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டும். நம்ம வெறுதே இருந்து இந்த இடத்துல சும்மா இருந்துட்டு அப்படி போகிறதுக்காக இல்லை, அந்த வார்த்தையானது நம்மை புடமிட வேண்டும். அந்த வார்த்தையை கேட்டு அவர் எவ்வளவு சந்தோஷத்தோடு, அவருக்கு அந்த இடத்துல அது மனசில் பதிஞ்சிருச்சு. அப்படி தானே, இறையன்பு என்கிற ஒரு வார்த்தை அவருக்கு மனசில் பதிஞ்சிருக்கு. ஆனால் அது விளக்கம் அவருக்கு சரியாக தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பின்னால் நாட்களில் அதை அறிந்து கொண்டு இருப்பார் கண்டிப்பாக. அதனால் தான் நாம் இருக்கிற இடங்களில் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை என்ன என்பதை, என்ன பிரசங்கிக்கப்படுகிறது, என்ன பாடப்படுகிறது என்பதை நாம் கவனமாக கேட்க வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த பிரசங்கமானது கேட்கப்பட வேண்டிய பிரசங்கமாக இருக்க வேண்டும். நாம் கேட்டு விட்டுவிடக்கூடாது. ஏனோதான் என்று இருந்து விடாமல் ஆலயத்திற்கு வருகிறோம், பிரசங்கிக்கப்படுகிறது, பிரசங்க வார்த்தைகளை கேட்கிறோம், ஏனோ என்று இல்லாமல் என்ன இன்றைய நாளிலே நமக்கு ஆராதனையில் நேரங்களில், இல்லை சங்கீத நேரங்களில், இல்லை நமக்கு கொடுக்கப்பட்ட தேவ செய்தியில் நமக்கு என்ன கிடைக்கப்பெற்றது என்பதை உணவாக நாம் அன்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு ஆராதனைக்கு நாம் வரக்கூடிய நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரம் ஆசீர்வாதமாக இருக்குது. அதை நாம் விட்டு விடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த இடத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அவருக்கு கேட்கப்பட்டது. ஆனால் அந்த வார்த்தை குறித்து கண்டிப்பாக அவர் அறிந்து கொண்டு இருப்பார். அதனால் எந்த நேரங்களிலும் நாம் சபைக்குள்ளே இருக்கிற நேரங்களிலே நாம் கவனங்கள் சிதறவிடாதபடிக்கு தேவ வார்த்தை, தேவ செய்தி, வசனங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்மை அது என்ன செய்கிறது, புடமிட்டு நம்மை மென்மேலும் அதை பொன்னாக நம்மை மாற்றுகிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அப்படியாய் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார், ஆசீர்வாதமாய் வழிநடத்துவார். இப்பொழுதும் தேவ வார்த்தையை கொடுப்பதற்காக சகோதரி புனிதா அவர்கள் வந்து அந்த பிரசங்க வார்த்தையை கொடுப்பார்கள். கவனமாய் கேட்டு அதை விட்டு விடாதபடிக்கே நம்மை ஆட்கொண்டு நடத்த தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். கர்த்தருக்கு சோஸ்திரம். இந்த இடத்துல தேவ வார்த்தையை கொடுக்கறதற்கு என் தேவன் தந்த பெரிய பாக்கியத்திற்காக என் தகப்பனுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அங்கே சொன்னாங்க பயம் இல்லைன்னு, பயமாக இருக்கு. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை, இது பரிசுத்தர், அவர் ரொம்ப பரிசுத்தமானவர். அவருடைய வார்த்தையை சொல்வதற்கு கண்டிப்பாக பயம்தான். நம்முடைய வாழ்க்கையில் எப்பவும் நம்ம அனுதினமும் செய்கிற ஒரு காரியம் ஜெபம். இந்த ஜெபத்தில் தாவீது வந்து ஒரு பெரிய ஜெபம் பண்ணியிருப்பார். அவருடைய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தாவீது ஒரு ஜெபம் பண்ணுவார். அவர் ராஜா தான், ஆனால் அவர் இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்துட்டும் அவர் யாருமே எதிர்பார்க்க முடியாது அந்த ஜெபத்தை. நம்ம இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோன்னா நம்ம கேட்கிறது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சத்துருவாக இருந்தால் சத்துருக்கிட்டேருந்து நம்ம
என்னை தப்புவித்து கொள்ளுங்கன்னு கேட்போம். இல்லை நமக்கு பண கஷ்டமா அதை கேட்போம். ஆனால் தாவீது கேட்ட ஒரு வார்த்தை சங்கீதம் 143:1-10. தாவீது அந்த இடத்துல ஜெபிக்கிறாரு. அவர் அந்த சத்துருவை என்னை விட்டு விலக்குங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னை இதிலேருந்து இந்த மாதிரி ஒரு பதவியில் இருக்கிறான், எனக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, என் தகப்பன் என்னை இதிலேருந்து தப்புவீங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் என் தாவீது கேட்கிற ஒரு ஜெபம், என்னை சரியான பாதையில் நடத்துங்க. இது ஒரு அழகான ஜெபம். இது நம்ம அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் கேட்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா மனுஷ இருதயம், நம்முடைய இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமான இருதயம். எப்போ நம்முடைய இருதயம் எப்போ மாறும், எந்த மாதிரி நம்ம எந்த சிச்சுவேஷனில் நம்ம எப்படி யோசிப்போம், நம்ம என்ன வழியில் போவோம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துலையும் தாவீது கேட்ட ஒரு ஜெபம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. நம்முடைய ஆவி மாம்சம் எவ்வளவு கேடுள்ளது நமக்கு தெரியும். அது நிமித்தமாக நம்ம ஒரு நாள் நடக்கவே முடியாது. ஆனால் அதற்கு நமக்கு பரிசுத்த ஆவி மாத்திரம்தான் தேவை. அந்த இடத்துல தாவீது கேட்கிறாரு, என்ன நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்தட்டும் அப்படின்னு. நம்ம இதில் இப்போது இதை கேட்குறோம். நம்ம கர்த்தர் எந்த மாதிரி உள்ளவர்னு சொல்லுகிறத அந்த வசனத்தின் மூலமாக பார்ப்போம். உபாகமம் 32:4. அவர் கண்மலைன்னா அசைக்க முடியாதவர். நம்ம சங்கீதத்துலேயும் கண்மலைன்னு சொன்னாங்க. கண்மலைன்னு சொல்லும்போது அசைக்க முடியாதவர். அப்போ இந்த வார்த்தையில் அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம்தான். அவர் எந்த ஒரு சிச்சுவேஷனில் அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அநேக சிச்சுவேஷன் இதே மனுஷனாக இருந்து மாம்சத்தோடு தான் அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார். ஆனால் அதே சிச்சுவேஷனில் தான் தகப்பன் அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமாக இருந்தார். அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவனாக இருந்து அவருடைய நீதியும் செம்மையுமானவர். அவர் எப்படிப்பட்டவர்ன்னு இந்த வார்த்தையில் சொல்லுறாரு. நம்மளை தேவன் எந்த மாதிரி உண்டாக்கினார்னா, பிரசங்கி 7:29. உபாய தந்திரம்னா என்னது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி சொல்லுங்கள். உபாய தந்திரம் ஏன்னா நம்ம டெய்லி வாழ்க்கையில் ஒவ்வொரு உபாய தந்திரம் நம்மளும் பண்ணுறோம். ஏன்னா நம்மளால் மாம்சத்தை ஜெயிக்க முடியாது. உபாய தந்திரங்கள்னு இதை தேவன் நம்மளை செம்மையானதாக தான் உண்டாக்கினார். ஆனால் நம்மளுடைய சுய நலத்தாலும் பேராசையாலும் நம்ம தீய வழிகளில் அநேக உபாய தந்திரங்களை உண்டாக்குறோம். சாலமோன் ஞானி பிரசங்கின் மூலமாக இந்த வார்த்தையை சொல்கிறாரு. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடினார்கள், இதை மாத்திரம் கண்டேன்னு. இது சாலமோன் ஞானி காண்கிறாரு, அதை அவர் சொல்கிறார். ஆனால் என் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பாதையில் நம்மளுடைய வழியில் எவ்வளோ உபாய தந்திரங்களை பார்க்குறாரு. அதை நம்ம ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்ணணுங்கிறதான ஒரு வார்த்தை. அதை சொல்லி தான் இந்த வசனத்தை முடிக்கலாம். பட் நீதிமொழிகள் 21:2. இதில் மனுஷன் நம்ம சில சமயங்களில் அதை பண்ணிவிட்டு இது ஓகே தான், நமக்கு இதில் தப்பு இல்லை, அந்த மாதிரி தான் நிறைய இடங்களில் நம்மளை நியாயம் தீர்க்கிறதுக்காக கூட நம்மளை இன்னொருத்தவங்க சின்ன ஒரு விஷயந்தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்ம நம்மளை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம அந்த இடத்துல பேசுவோம். அதே மாதிரி தான் தேவன் மனுஷனுடைய வழி அவனுக்கு செம்மையாக தான் தோணும். ஆனால் தேவன் ஒவ்வொரு இருதயங்களை நிறுத்தி பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் நம்ம ஆனாலும் இவ்வளவு நம்ம தப்பு பண்ணுறோம், என்னதான் பண்ணாலும் என் தேவன் அன்பானவர். அவர் எரிச்சல் உள்ள தேவன், பட் அன்பானவர். அது நிமித்தம் தான் இன்றைக்கி நம்ம அந்த இடத்துல ஜீவனோட இருக்கிறோம், இந்த சபையில் நம்ம இருக்கிறோம். இது அப்போஸ்தலர் 8:20-21. அடுத்த வருஷம்
அந்த கதை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பேதுருவும் யோவானும் தேவனுடைய நாமத்தினால அதிசயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சீமோன் என்கிறதான ஒரு மந்திரவாதி வந்து அவங்கக்கிட்ட போய் கேட்பாங்க, எனக்கும் இந்த மாதிரி பண்ணணும், நான் அதுக்கு என்ன பண்ணணும், நான் அவங்களுக்கு காசு தரவா அப்படின்னு. அப்போதான் இந்த வார்த்தையை வந்து பேதுரு வந்து சீமோன் கிட்ட சொல்லுவார், இது வந்து காசுனால நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நீ வந்து உன் இருதயத்தை, நீ இதை வந்து கர்த்தருடைய நாமத்தை நீ காசுனால எடுக்கலாம்னு நினச்சானா, பட் இது வந்து உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லைன்னா இந்த விஷயத்தில் உனக்கு பங்கு இல்லைன்னா, அதில் நான் அநேகரை வந்து அவர் ரட்சிப்பார், அநேகரை சுகமாக்குவாங்க. ஆனால் அந்த இடத்துல சீமோன் அந்த மந்திரவாதியை வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அவர் கேட்டும் கூட அவங்களால அதை பண்ண முடியாது. அவர் கேட்குற விதமும் தேவனுக்கு புறம்பான ஒரு விதமாக தான் இருக்கும். அவர் காசை கொடுத்து தேவனுடைய நாமத்தை வாங்கலாம்னு நினைப்பார். ஆகையால் தான் தேவன் சொல்லுவார், பேதுரு சொல்கிறாரு, ஆகையால் உன் துர்க்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். அதுவும் ஒருவேளை தான், அவர் சத்தியமாக சொல்லலை, ஒருவேளை. எரிச்சல் உள்ள தேவன் அன்பானவர், பட் எப்போவுமே அவர் கண்டிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதுவும் ஒரு வேளை தான் நம்முடைய இருதயத்தின் எண்ணம் வந்து மன்னிக்கப்படலாம். இப்போது நம்ம வந்து செவ்வையான பாதையில் நடக்கணும். செவ்வையான பாதையில் நடந்தோன்னா நமக்கு என்ன மாதிரி ஆசீர்வாதம் வரும் என்கிறத இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக பார்க்கலாம். சங்கீதம் 112:2, செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம செம்மையாக இருக்கும்போது நம்மளுடைய வம்சங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. நம்மளுடைய இருதயம் வந்து நம்முடைய இருதயத்தை எப்படி பாதுகாத்து கொள்ளணும், இந்த செம்மையான காரியங்களில் நம்முடைய இருதயத்தை நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளணும்னா சங்கீதம் 119:11, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய இருதயம். நம்மளுடைய ஒரு காரியம் வரும்போது நம்ம அந்த இடத்துல வழி தவறி போகிறோன்னா நம்ம யோசிக்கிறது இருதயத்திலேருந்து தான். அப்போ அந்த இருதயம் வந்து பாவம் செய்யாதபடிக்கு அந்த இடத்துல நம்மளை காத்து கொள்ளணும், நம்ம இருதயம் நம்மளை காத்து கொள்ளணும். அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன வைக்கணும்னா கடவுளுடைய வார்த்தை எப்பவும் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கணும். அது உபாகமம் 11:19, அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. பட் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரும் வார்த்தையை போஸ்டர் போட்டு வீட்டில் வச்சுருக்குறோம், ஆனால் இருதயத்தில் கொண்டு நடக்கிறோமா? சில டைமில் அது டவுட்டு தான். கஷ்டம் வரும்போது, பாடு வரும்போது நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்கிறோம், ஆபத்து நாளில் என் கூட இருங்கப்பான்னு சொல்கிறோம். பட் இந்த மாதிரி ஒரு சோதனை வரும்போது சாத்தான தேவன் வந்து எப்படி அவருடைய சோதனையில் ஜெயித்தார், வார்த்தையினால தான் ஜெயித்தார். சண்டைக்கு போகலை, வேறு மாதிரி எந்த ஒரு இதுவும் அவர் வந்து அந்த இடத்துல அவர் எதுவும் பண்ணலை. வார்த்தையினால் மாத்திரம்தான் அன்னைக்கு சாத்தான் அவர் ஜெயித்தார். அதே வார்த்தையை தான் நமக்கும் சொல்கிறாரு, நானும் இதை மேற்கொண்டேன், நீங்களும் என் வார்த்தையினால் நீங்களும் இந்த காரியங்களை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லி தான். நீங்கள் இதை வந்து உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கும் இதை நீங்கள் உபதேசித்து நீங்கள் உட்கார்ந்து இருக்கும்போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. இதை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த வார்த்தைகளை கேட்டிருப்போம். என்றைக்கும் கேட்டு நிறைய இடங்களில் நம்ம எப்பப்போ சத்தியத்தை கேட்கிறோமோ அப்பப்போ நம்ம இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இதை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு நடக்கணும். இன்றைக்கி கேட்கிற ஒரு வசனம் நம்ம இன்றைக்கி கேட்டு விட்டுறாதபடிக்கு என் தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருந்து இதை உங்கள் வாழ்க்கையில் அத்தியாவசியப்படுத்த அதற்காக நானும் ஜெபித்து கொள்கிறேன். நம்ம இப்போது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்போது தேவன் வந்து அவர் கண்டிப்பாக மகிழ்வார். அதற்கு வந்து ஒரு வார்த்தையை தேவன் சொல்கிறார். நீதிமொழிகள் 23:16, நம்ம உதடுகள் செம்மையானதை பேசினா அவருடைய உள்ளிந்திரியங்கள் மகிழும். அப்போ நம்ம இருதயம், நம்ம தலைமுறையும் நல்லா இருக்கணும்னா நம்ம பிள்ளைங்களும் அதே வார்த்தையை கொண்டு நடக்கணும். அதை பேசும்போது என் தேவன் பரலோகத்திலிருந்து நம்மளை பார்த்து ஒவ்வொரு நாளும் மகிழ்கிற தேவனாக இருக்கிறாரு. இருதயம் திருக்குள்ளே தான், இருதயம் திருக்குள்ளது பொல்லாத சிந்தனைகள் வரும்,
பட் நம்ம அதை மேற்கொள்ள என் தேவனுடைய வார்த்தையை மாத்திர பிடித்து கொண்டு அவருடைய செம்மையான வழியில் நடக்கும்போது இதெல்லாம் மேற்கொள்ள என் தேவன் பலத்தை தருவார். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? சபையில் இருக்கிறோம். இது என்ன மாதிரி இடம்? செம்மையான, நம்மளும் இப்போ செம்மையான இடத்துல தான் இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் இதை நம்ம செம்மையான இடத்துல நிற்கிறோம் என்பதை நம்ம அடுத்த மனுஷங்களுக்கும் காமிக்கிற மாதிரி நம்மளும் நடக்கணும். அந்த சங்கீதம் 26:12 இந்த வார்த்தையை தான் இப்போ சொன்னோம். இது எதுவுமே சொந்த வார்த்தை இல்லை, எல்லாம் தேவனுடைய அவர் வைத்த ஒரு பரிசுத்தமான காரியம் நம்மளுடைய கருத்தில் இருக்கிறது. இதிலிருந்து தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், நம்ம சறுக்கி விழ செய்கிற நிறைய தீவிர வழிகளில் நம்ம போகலாம். ஆனால் நம்மளை கொண்டு வந்து நிறுத்துகிற இடம் செம்மையான இடம். இந்த சபைகளில் நம்ம ஒவ்வொரு நாளும் இங்கே வருகிறவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம நிமித்தம் யாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த வழியில் நடக்கணும். நீதிமொழிகள் 16:17-18. செம்மையான பாதை அப்படின்னா தீமையை விட்டு விலகுவது. அது நம்மளுடைய நடையை நம்ம காத்து கொள்ளும்போது நம்முடைய ஆத்மாவை தான் நம்மளுடைய நடை வந்து காக்கிறதா இருக்குது. அந்த ஆத்மாவை காத்துக்கொள்ள நம்ம தேவனுடைய பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு நாளும் கேட்டு நம்ம ஞானஸ்தானத்தோடு நம்ம முடித்திடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இதில் என்ன சொல்ல, இது எனக்கும் ஒரு இதுதான். ஞானஸ்தானத்தோடு நம்ம முடிஞ்சிச்சு அப்படின்னு இல்லை. நம்ம அடுத்த படியில் போகணுன்னா பரிசுத்த ஆவி கண்டிப்பாக நமக்கு முக்கியம். அந்த ஒரு இதை நம்ம ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட கேட்கும்போது நம்மளை அவர் உணர்த்துவார். நிறைய இடங்களில் நம்ம அந்த வழியில் தப்புறோம் அப்படின்னு தெரியும் போதே அதுக்கு முன்னாடி அவர் நம்மளை உணர்த்தி நடத்துகிற தேவனாக இருக்கிறாரு. இதில் கூட அழிவுக்கு முன்னானது அகந்த, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அகந்தைனா என்ன? தலக்கணம். மனமேட்டிமையாக இருந்த ஒரு ராஜா விழுந்து போனார். நேபுகாத்நேச்சர். தானியேல் 5:20 அவருக்கு அதற்கு முன்பாகவே அவருக்கு சொப்பனத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் அவர் அதை இது எடுத்துக்கிடல, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிடாமல் அந்த இடத்துல பட் தேவன் சொன்னது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கும், எந்த சூழ்நிலையானாலும். அவர் மேட்டிமையாக இருந்தார். ராஜ சிங்காரத்திலிருந்து தேவனால் தள்ளப்பட்டார். அந்த மனமேட்டிமை நிமித்தம்தான். இது என்னுடைய இதிலிருந்து வந்ததுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார், அப்போவே அவர் தள்ளப்பட்டுட்டார். அதனால் நம்ம அந்த பெருமை, மனமேட்டிமை அந்த மாதிரி காரியங்கள்லேருந்து விலகி என் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். மீகா 2:7 தேவன் நம்மக்கிட்ட இந்த வார்த்தையை நிமித்தமாக கேட்கிறாரு. யாக்கோபின் வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. செவ்வையாக நடந்தால் தேவன் நன்மை செய்ய பாத்திரராக இருக்கிறாரு. இந்த வார்த்தையை நம்ம எல்லார்கிட்டையுமே கேட்கிற தேவனாக இருக்கிறாரு. சங்கீதம் 11:7 தேவன் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிற தேவனாக இருக்கிறாரு. எனவே தேவனுடையத்தில் நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுத்து, நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு, பட் அதன் முடிவோ மரண வழிகள். தேவன் சொல்லுகிறாரு, நமக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் நிறைய உண்டு, ஆனால் அதன் முடிவு மரண வழிகள் தான். அதனால் தேவன் தாவீதை குறித்து சாட்சி கொடுத்தாரு. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் எந்த பதவி, நம்ம இந்த பதவியில் இருக்கிறோம், நான் இந்த இடத்துல இப்படி தான் இருப்பேன் அப்படி இல்லாமல், ஆனால் அவர் அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நின்று தான் அவருடைய நாளை ஆரம்பித்தார். அது இந்த வார்த்தையை அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையில் கேட்டிருந்தார். இப்போ நம்மளும் ஒரு மேரேஜ் ஆகி போகிறோம், அந்த ஃபேமிலியில் போனோம்னா நமக்கு தெரியாது எந்த மாதிரி இருப்பாங்க என்னன்னு. ஆனால் பட் நம்ம நான் கேட்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில், தேவனே இந்த மனுஷங்களெல்லாம் நடத்துறதுக்கு எனக்கு செம்மையான வழியை போதித்து தாங்கன்னு.
அது எனக்கு மாத்திரம் அல்ல, எல்லா மனுஷனுக்கும். நம்ம வேலை செய்கிறோம், இன்றைக்கும் நம்ம வேலை செய்கிறோம் இந்த இடத்துல செம்மையான ஒரு வழியில் நம்ம அந்த இடத்துல நம்மளை வழி தப்ப வைக்கிறதுக்கு நிறைய மனுஷங்க வருவாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம செம்மையாக இருக்கிறோன்னா நம்ம தேவனிடத்தில் கேட்டால் மாத்திரம்தான் அது நடக்கும். நம்முடைய அதிகாலை ஜெபம் எல்லா மனுஷனுக்கும் ஒரு முக்கியமான ஜெபம். அது அதிகாலை சுந்தரங்களை எப்பவும் சொல்லுவார், அதிகாலை ஜெபம் அதிகாலை ஜெபம். ஆனால் அது யாராவது ரொம்ப கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் எப்பவும் சொல்கிற ஒரு வார்த்தை அதிகாலை ஜெபம். அதிகாலை ஜெபம் அவ்வளோ மேன்மையான ஜெபம். அந்த அதிகாலை ஜெபத்தில் நீங்கள் பிள்ளைங்களை வைத்துட்டு இந்த வார்த்தையை சொல்லி ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணுங்கள். என் தேவன் உங்கள் எல்லாரையும் செம்மையாய் நடத்துவார். எந்த சுச்சுவேஷன் எந்த மாதிரி இருந்தாலும் தேவன் செம்மையாய் நடத்துவார். நம்ம இந்த உலகத்தில் செம்மையாய் நடக்கிறதுக்கு இந்த வழிகள் எல்லாம் பார்த்தோம். ஆனால் ஜீவ விருஷத்தின் வழிகள்னு ஒன்று இருக்கிறது. நமக்கு ரெண்டாவது தேவன் வருவார், ரெண்டாவது வருகைன்னு நமக்கு ஒரு காரியங்கள் இருக்குது. வெளிப்படுத்தினல் 15:3 தேவனுடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள். அப்போ அந்த வழிகள் நம்மளை அவருடைய வழிகள், அவருடைய பரலோகத்தின் வாசல்களில் நம்ம அதிகாரம் உள்ளவர்களாக போய் அந்த இடத்துல நிற்கணும்னா அவருடைய ஜீவ விருஷத்தின் வழிகளில் நம்ம பிரவேசிக்கணும். அதை வெளிப்படுத்தல 22:14 நம்ம அந்த வழிகளில் பிரவேசிக்கணும்னா அவருடைய கற்பனைகளின்படி செய்து அவருடைய வழியில் நிற்கணும். நம்ம சொந்த பார்வைக்கு சரியாய் தோன்றும் வழியை நம்ம நம்பாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செம்மையான வழியில் நடக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளுடைய பெருமைக்கு இடம் கொடாமல் அந்த இடத்துலையும் தாவீது அவரை தாழ்த்தினார். எல்லா சமயங்களில் அவரை தாழ்த்தி இருக்கிறாரு. தேவனே அவரை தாழ்த்தி இருக்கிறாரு நிறைய இடங்களில். இப்போ தாவீதை போல் நம்ம தாழ்மையுள்ள இருதயத்தோடு வாழ்ந்தால் தேவன் நம்ம ஆசீர்வதித்து நம்மையும் அவர் சாட்சி கொடுக்கும்படியாக நம்மை நடத்துவார் சொல்லி இந்த வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். ஆமேன். வார்த்தை கொடுத்த சகோதரிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பயமாக இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டபோது பயம் இருந்த மாதிரி தெரியல, அப்படிதானே? அவ்வளோ தெய்வ வார்த்தையை கவனமாகி கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு வார்த்தை அவர்கள் அந்த வசனமானது சங்கீதம் 11:7 கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறவர், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்மால் யாரும் இடர்கள் அடையக்கூடாது, அப்படி தானே? கண்டிப்பாக அந்த வார்த்தையானது மேன்மையான ஒரு வார்த்தை. நம்மால் யாரும் இடர்கள் அடையக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தேவனுடைய முகம் நம்மை நோக்கி கண்டிப்பாக இருக்கும், அப்படி தானே? இடர்கள் அடையக்கூடாது அப்படின்னா எல்லா காரியத்திலும் நம்மால் யாருக்கும் எந்த தீங்குமோ இல்லை எந்த விதமான வார்த்தைகளை கொண்டு அவர்களை பேசியோ இல்லை எந்த விதத்திலும் அவர்கள் என்ன செய்யக்கூடாது. நம்மால் அவர்கள் இடரல் அடையாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் தேவனுடைய முகமானது நம்மை நோக்கி இருக்கும். கண்டிப்பாக அந்த வார்த்தையானது ரொம்ப மேன்மையான காரியமாய் இருந்துச்சு. இந்த வார்த்தை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். எல்லோரும் அதை கவனித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சங்கீதத்தில் எடுக்கும்போது கூட 62வது வசனத்தில் 62வது அந்த அதிகாரத்தில் 4வது வசனத்தின் கடைசி பாகம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இடரலானது அந்த இடத்துல கண்டிப்பாக வந்துடும். நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. நல்லா சிரித்து அழகாக கையை கொடுத்து நல்லா பேசுவாங்க. பின்பக்கம் போய் நின்றுக்கிட்டு புறங்கூறுதல் மற்ற காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருப்பார். தேவ பிள்ளைகளாகிய நாம் அதை செய்யக்கூடாது என்பதுதான் வார்த்தையின் சாராம்சம். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. தேவனுடைய முகம் நம்மை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மால் யாரும் இடர்கள் அடையக்கூடாது. சகோதரிக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சபையின் மூலமாய். கர்த்தர்தாமே இன்னும் அதிகமான சகோதரிகளை கொண்டு வர செய்து அந்த வார்த்தைகளை மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார் என்று விசுவாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.
எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தேவாதி தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நேரம் வரை எங்களோடு கூடவே இருந்து ஆண்டவரே வழி நடத்தின உமது அன்பின் மகிமை இந்த இடத்தில் வெளிப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எல்லாவற்றிலும் நீர் எங்களை ஆசீர்வாதமாய் ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் வழி நடத்தினீங்கப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சாட்சிகளை கேட்டீங்கப்பா ஆண்டவரே, கண்ணீரின் சாட்சியாக இந்த இடத்துல இருந்தது. தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவரே கேட்பவராக இருக்கிறீர், மனதுருக்குள் உள்ள தேவனாக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உமது இரக்கமானது சிகரத்தின் மேல் உள்ளது. ஆண்டவரே, சிகரத்தை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கிறதற்காக ஆண்டவரே நீர் இரக்கமுடையவர். ஆண்டவரே, அப்படியா எங்களை வழி நடத்தி கொண்டு ஆண்டவரை வழி நடத்தி கொண்டிருக்கிற நேரத்திற்காக ஆண்டவரே நாளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் எல்லாவற்றிலும் எங்களை ஆசீர்வாதமாக இந்த இடத்திலே ஆண்டவரை வழி நடத்தி கொண்டிருக்கீங்கப்பா. எவ்வளவோ ஆபத்துக்கள் ஆண்டவரே எங்கள் கண்ணுக்கு தெரியாத ஆண்டவரே எங்களுக்கு தெரியாத ஆபத்துக்கள் வந்த போதிலும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிற தேவனப்பா, அதில் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி எங்களை சுகபலமாய் பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. அதற்காக ஆண்டவரே முழு மனதோடு ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் கண்ணீரோடு ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, கேட்ட ஆண்டவரே ஒவ்வொரு சாட்சிகளையும் தேவன் அறிந்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே, வேலையில் பிரச்சனைகள் உண்டு ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே நிறைகுறைகள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் தேவன் ஒருபோதும் பிள்ளைகளை கைவிடாமல் பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை இந்த இடத்துல ஆண்டவரை குடும்பமாய் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரிக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, சகோதரி கொடுத்த சாட்சியை தேவன் கேட்டீங்கப்பா. கண்ணீரின் விதையானது ஆண்டவரே உமது பாதத்தில் இருக்கிறது. தேவன் அறிந்திருக்கீங்க. குடும்பத்தையும் ஆண்டவரே, கணவருக்கும் ஆண்டவரே, இன்னும் சிறுமகனையும் ஆண்டவரே, மகளுக்கும் ஆண்டவரே, குடும்பத்தின் தகப்பன் தாய்க்கும் ஆண்டவரே, இன்னும் சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இந்த சாட்சிகளை தேவன் எடுத்து பயன்படுத்த நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சாட்சிகளை கேட்பவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. இன்னும் சகோதரன் கொடுத்த சாட்சிக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்கள் அறியாமல் செய்கிற காரியங்கள் ஆண்டவரே, அதில் எல்லாம் இருந்து ஞானமாய் பிள்ளைகளை வழிநடத்த தேவனிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, பிள்ளைக்கும் நல்ல பூரண சுகத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் தந்து குடும்பத்தை ஆசீர்வாதமாய் வழிநடத்துங்க. ஏசப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் சபையில் உள்ள எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே உமது கரம் இருந்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். வருகிற மாதத்திலே ஆண்டவரே, இந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெறவிருக்கிற அந்த யூத் ரீட்ரீட்டிற்காக தேவனிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, அதற்காக பாடுபடுகிற ஆண்டவரே, அதற்காக உழைக்கிற சகோதரர்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்கப்பா ஆண்டவரே. அதில் எல்லாம் ஆண்டவரே அவர்கள் நல்ல தாளந்துகளை கண்டுகொள்ள தேவன் கிருபை பாராட்டுங்க. அது நல்லபடியாக நடக்க தேவன் எல்லாவற்றிலும் போதுமானவராக இருந்து வழி நடத்துங்க. ஏசப்பா, இன்னும் ஆண்டவரே சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் அவர்களை ஞானமாயும் கிருபையாயும் தேவன் வழி நடத்துங்க. ஏசப்பா, சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் தேவன் கைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் அதற்குரிய ஆண்டவரை ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. இன்னும் சகோதரி பேபிக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, சகோதரி கொடுத்த அந்த பலவீனத்திலிருந்து நல்ல ஒரு விடுதலையை கொடுக்கவும் ஆண்டவரை வருகிற நாட்களிலே ஆலயத்தில் வந்து சாட்சிகளை கேட்கவும் தேவன் கிருபை பாராட்டுங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தேவன் அறிந்திருக்கீங்கப்பா. சகோதரனுடைய வேலை காரியங்களில் எல்லாம் தேவனுடைய கரமானது வழி நடத்த வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, கொடுத்த ஆண்டவரே பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் எல்லா பலவீனத்திலிருந்து பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலத்தை கொடுத்து ஆசீர்வாதமாய் இந்த தேசத்திலே தங்கி தாபரிக்க தேவனிடத்திலே ஆண்டவரே நாங்கள் உமது பாதத்தில் வைத்து வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இன்னும் ஆண்டவரே வெக்கேஷன் கடந்து செல்லவிருக்கிற சகோதரன் அருளுக்காக, குடும்பத்திற்காக, சிறுமகனுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் அந்த வெக்கேஷன் நாட்களிலே ஆண்டவரே தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான நாட்களாக இருந்தது என்பதை கண்டுகொள்ள தேவன் கிருபை பாராட்டுங்க. இன்னும் ஆண்டவரே வெக்கேஷன் கடந்து செல்ல இருக்கிற ஆண்டவரே அதற்காக பிரயாசப்படுகிற சகோதரன் சுரேஷ்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றிலும் தேவ கிருபையானது அந்த இடத்திலே ஆண்டவரே கண்ணின் அந்த ஆண்டவரே உமது கண்ணின் கிருபை ஆண்டவரே உமது தயவு அந்த அதிகாரிகளின் மேல் இறங்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஏசப்பா, இன்னும் வெக்கேஷன் கடந்து செல்லவிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற காலத்திலே ஆண்டவரே அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக நீங்கள் மாற்றி கொடுங்க. ஏசப்பா, இன்னும் வேலையிலே பிரச்சனைகள் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்கு அந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கவும் நல்ல வேலைகள் கிடைக்கவும் தேவன் கிருபை பாராட்டுங்க. ஏசப்பா, நன்றியோடு சோஸ்திரம் துதிகளை ஏறெடுக்கிறோம். தேவனே அப்பா, இன்னும் ஆண்டவரே சம்பள பாக்கிகள் ஆண்டவரே வருடக்கணக்காக மாதக்கணக்காக வாங்காமல் இருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த இடத்திலே வந்தது ஆண்டவரே எதற்காக என்று தேவன் அறிந்திருக்கீங்கப்பா. நீங்கள் கொண்டு வந்து பிள்ளைகள் ஆண்டவரே வேலையில் கொடுத்து நல்ல ஆண்டவரே கிருபைகளை தந்திருக்கீங்கப்பா. ஆனாலும் ஆண்டவரே இந்த வேலையில் இருக்கிற
பிரச்சனைகள் ஆண்டவரே, அந்த சம்பள பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்க தேவன் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே எப்படியாய் நடத்துகிறவர் ஆண்டவரே, அந்த இது வெறுமையாய் போய்விடாதபடிக்கு பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கிருபைகளையும் தந்து வழி நடத்த நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் காமாவில் இருக்கிற பிரச்சனைகள் உண்டு, அதில் எல்லாம் இருந்து ஆண்டவரே நல்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கவும் ஆண்டவரே, கம்பெனி ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான ஏற்ற நேரங்களில் அந்த இக்காமானது அவர்களுக்கு தேவையான நேரத்தில் அடித்து கிடைக்கவும் தேவன் அந்த தயவை அந்த அதிகாரிகள் மேல் உண்டு பண்ண நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. இன்னும் எங்கள் சபையில் இருக்கிற ஆண்டவரை பலவீனமான ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூர்த்து நாங்கள் ஜெபம் செய்கிறோம். இன்னும் ஆண்டவரை இந்த பலவீனங்களில் எல்லாம் இருந்து நல்ல பூரண விடுதலை கொடுக்கவும் தேவன் கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. நன்றியோடு இடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. நீர் செய்கிறவர் ஆண்டவரே அதிசயமானவர் ஆண்டவரே, கரம் நீட்டி ஆண்டவரை சுகம் தருகிறவர் ஆண்டவரே. கடந்த நாட்களில் நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரே கேட்டோம் ஆண்டவரே. அந்த விசுவாசமானது எப்படி ஆயிருந்தது என்பதை தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஏசப்பா. ஆண்டவரே உமது வஸ்திரத்தின் ஒரு பகுதியை தொட்டாவது சுகமடைய முடியும் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பலவீனங்கள் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே ஆண்டவரே பலவீனங்கள் ஆண்டவரே, இந்த துக்க காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரமானது இருந்து எல்லா பூரண விடுதலையும் கொடுத்த ஆண்டவரே சுகமாய் தாங்கி ஆண்டவரை இந்த இடத்துல வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. கண்ணீரோடு வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் பாதத்திலே வைத்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. இந்த கண்ணீரை கழிப்பாக்குகிறவரின் தேவன் மாத்திரம் ஆண்டவரே அப்பா. எங்களுடைய கூக்குரலை கேட்கிறவர் நீர் மாத்திரம் ஒருவர் தான். இந்த உலகத்தில் ஆண்டவரே மனிதர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கை காட்டிலும் ஆண்டவரே என் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையானது ஆண்டவரே பெரிய காரியமாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த விசுவாசமானது எங்கள் மேல் இருந்து ஒரு நாளும் ஆண்டவரை குறைபடாமல் ஆண்டவரே எங்கள் தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தில் இருந்து ஒரு குறைவும் வராதபடிக்கு தேவன் எங்களுடைய இருதயங்களை இன்னும் அதிகமாய் என் தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே ஒரு மனதாய் நாங்கள் தேவனை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. எல்லாவற்றிலும் தேவ கிருபையானது ஆண்டவரே சமாதானமாய் வழி நடத்த நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. கடந்த நாட்களிலும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரை சுகபலமாய் தாங்கி ஆண்டவரை வழி நடத்தினீங்க, அதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் சபையில் நடக்கிற ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே ஓடி ஆடி வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை சகோதரர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் கிருபையானது இரக்கமானது ஆண்டவரே ஆசீர்வாதமானது அவர்கள் மேல் தங்கியிருக்க நீங்கள் உம்மிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. இன்னும் ஆண்டவரே டிரான்ஸ்போர்ட் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எந்த விதமான இடர்பாடுகளும் துன்பங்களும் அந்த இடத்திலே வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து வழிநடத்த ஞானமாய் அதே போல நாங்கள் நடந்து கொள்ளவும் தேவன் கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. வருகிற நாட்களில் எல்லாம் ஆண்டவரே உமது ஆசீர்வாதமானது எங்கள் தலையின் மேல் தங்கியிருக்க ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் அப்படியா எங்களை ஆசீர்வாதமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பூரணமான விடுதலை ஆண்டவரை எங்களுக்கு தந்து ஆண்டவரே நல்ல சுகத்தை தந்து பலத்தை தந்து வழி நடத்த ஆண்டவரே இன்னும் அதிகமாக என் தேவனிடத்திலே நாங்கள் கிட்டி சேர்வதற்கு எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் ஆண்டவரை நீக்கி போட என் தேவன் கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. ஆலயத்திற்கு வந்தது நல்லது என்பதை கண்டுகொண்ட பிள்ளைகளாய் நாங்கள் திரும்பி செல்லும் பொழுது ஆண்டவரே ஆலயத்திற்கு வந்தோம் ஆண்டவரே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அதை எங்களுக்கு முழுமையாய் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் தர நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வாதமாயும் கிருபையாயும் தாங்கி வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். நம் தேவாதி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் இரக்கமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். லேலியா லேலியா.